தேவன் அன்பானவர்னு சொல்லி நம்ம பொதுவாக பார்க்குறோம். ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட் அதில். தேவன் அன்பானவர் தான். God really loves us. But the question is, does God trust us? வாங்க பிரதர் எம்டி ஜெகனோட நிறைய கேள்விகள் இருக்குது, கேட்கலாம் வாங்க. ஜெகன், வெல்கம் டு த ப்ரோக்ராம். God loves us, but does God trust us? இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி புரிஞ்சிக்கலாம், எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாரையும் நம்புறாராங்கிறது தான் கேள்வி இல்லையா? கரெக்ட். அப்போது நம்ம எல்லாருமே வந்துட்டு நம்ம நம்பிக்கை தேவன் மேலே இருக்குது. எனக்கு ஆண்டவர் அதை செய்வார், இதை செய்வார், ஜெபிக்கிறோம், நம்பி கடைசியாக என்ன சொல்கிறோன்னா, பதில் தராரோ இல்லையோ கண்டிப்பாக செய்வார்ன்ற நம்பிக்கையோட ஜெபத்தில் ஏஞ்சி வந்துடுறோம். அண்ட் ஃபார் காட் ஸோ லவ் த வேர்ல்ட். ஆமாம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தன்னுடைய ப்ராஜெக்டை நம்பி ஒரு ஆள்கிட்ட கொடுக்கணும். அப்போ காடுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்கா? அது ஒரு பெரிய விஷயம். எல்லார்ட்டையும் எனக்கு தெரிஞ்சு காட் எல்லாரையும் நம்புறதில்ல, எல்லார் கையிலையும் பொறுப்பை கொடுக்கறதில்ல. தாவீது வீட்டில் 8 பசங்க இருந்தாங்க, 7 சகோதரர்கள். ஆனால் அவர் 7 பேரையும் நம்பலை. அந்த நம்பிக்கைக்கு உரியதான க்ரைட்டீரியா கொஞ்சம் அவர்கிட்ட இருக்குது. அதோடைய ஃபஸ்ட்டு பேஸே என்னென்னா, அவர் இருதயத்தை பார்க்கிறாருன்னு இருக்குது. அந்த இடத்துல தாவீதோடைய கான்செப்ட்லேயே சொல்கிறார், நீயோ முகத்தை பார்க்கிறாய், நான் இருதயத்தை பார்க்கிறேன். அப்போது காட் நான் நேசிக்கிறேன், அப்போ நான் உன்னை நம்பணும்னா நீ ஏன் என்னை நம்புகிற அப்படின்னா, நான் ரொம்ப அன்பான கடவுள், அதனால் நீ என்னை நம்புகிற. அப்போ நான் ஏன் உன்னை நம்பணும்? நீ எவ்வளோ என் மேலே அன்பாக இருக்கிறங்கிற கான்செப்ட் ஒன்று இருக்குது இங்கே. அதுதான் பிரச்சனை இங்கே. ஆமாம். இன்னொரு சின்ன ஒரு கேள்வியும், இந்த அன்பு எனக்கு எதாவது கிடைக்கும் கொடுப்பாருன்ற அன்பா, இல்லை ஒரு என்னை நம்பி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இப்போ பொதுவாக என்ன இருக்குன்னா, பசங்க கூட பார்த்தீங்கன்னா சாக்லேட் கிடைக்கும், டூர் போனால் சின்ன பசங்களை, எனக்கு 3 பசங்க இன்றைக்கி காலேஜெலாம் வந்துட்டாங்க, ஏதாவது டேடி வாங்கிட்டு வருவாருன்னு சொல்லி வெயிட் பண்ணுவோம். நானும் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டு வருவேன். ஆனால் அது ஒரு கேரக்டரான ஒரு அன்பு. ஆனால் எங்கள் அப்பா வாங்கிட்டு வராரோ இல்லையோ, அவர் மேலே எனக்கு ஒரு அன்பு. டாக்டர் ஒரு தடவை ஃபோன் பண்ணி, டேடி எப்போ வருவீங்க, அவர் என்ன வாங்கிட்டு வருவீங்கன்னு கேட்கல. ஸோ இது எப்படி இருக்குது? நம்ம ப்ரேயர் அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம கடவுள்கிட்ட செலுத்துகிற அன்பு எந்த பேசிஸில் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறேன். ஆமாம், பொதுவாக இப்போ நீங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்க, எல்லார்ட்டையும் நீங்கள் ஒரே மாதிரி தான் பழகுவீங்க. ஆனால் அதில் முக்கியமாக ஒரு ஆளை ட்ரஸ்ட் பண்ணுவீங்க. 4 பேர்ட்டையும் அன்பு மாறாது. எல்லோரும் ஒரே இடத்துக்கு போவோம், உட்காரோம், செய்வோம், எல்லாம் ஷேர் பண்ணுவோம். ஆனால் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒன்று இருப்பாங்க. இவங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் ஒரு ஷேரிங் இருக்கும் நம்மக்கிட்ட. அவங்ககிட்ட தான் ஓப்பன் ஹார்ட், எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஈவன் தோ எல்லாருமே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான், பட் ஒருத்தரோடு இருக்கிறது ரொம்ப க்ளோஸாக இருக்கும். இப்போ ஜீசஸ்க்கு ஜான் இந்த மாதிரி, ஜீசஸ்க்கு அதனால தான் அவங்ககிட்ட சீக்ரெட்ஸை ரிவீல் பண்ணுறாரு. எனக்கு அந்த இன்சிடென்ட் ரொம்ப பிடிக்கும். யாரோ ஒருத்தன் காட்டி கொடுக்க போகிறான்னு இயேசு சொல்லிட்டாரு. இப்போ 12 பேருக்குமே, ஆனால் ஜூடாஸுக்கு தெரியும் நாம தான்ட்டு. பட் அவனையும் சேர்த்து அத்தனை பேரும் ஒரு கொஸ்டின் பண்ணுவாங்க, ஆண்டவரை நானான்னு கேட்பாங்க. மிச்சம் 11 பேருக்கும் நானான்னு தெரியாது. ஆனால் பீட்டர் என்ன பண்ணுவார், ஜானை பார்த்து அது யாருன்னு கேளும்பார். கஞ்சாடை காட்டினான்னு இருக்கும் பைபிளில். அதோட சைகை காட்டினான், கஞ்சாடை காட்டினான். எதனால் அப்படின்னா, ஏன் இவரே கேட்கல அப்படின்னா, நான் கேட்டு ஒருவேளை ஆண்டவர் சொல்லாமல் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவன் கேட்டால் சொல்லாமல் போகவே மாட்டார். அது பீட்டருக்கு தெரியுது. அது பீட்டருக்கு நல்லா தெரியுது. கூடவே 3 வருஷம் பழகி அவங்ககிட்ட இவர் பழகிற விதத்தில் இவனுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. நம்ம எல்லாரை விட அவர்கிட்ட அவன் க்ளோஸாக இருக்கான். அட் த சேம் டைம் அவனும் அவர்கிட்ட க்ளோஸாக இருக்கான். நம்மலாம் உட்காந்து சீஷர்கள், பிரதானமானவர்கள் அப்படி பேசிகிட்டு இருக்கோம். அவன் தோல் மேலே சாஞ்சிக்கிட்டு, மார்பில் சாஞ்சிக்கிட்டு ஒரு அப்பா மாதிரி உட்காந்துருக்கான். இந்த டிஃபரன்ஸ் தான் ட்ரஸ்ட்டுக்கு வருது. அதனால தான் ரெவலேஷன் அவர்கிட்ட கொடுக்குறாரு. இன்னைக்கு அதை பற்றி நம்ம பேசிகிட்டே போகிறோம். ஆமாம், ரெவலேஷன் மட்டும் இல்லை, நீங்கள் இது அதோடைய ட்வின் புக்கு நம்ம சொல்லுவோம். இப்போ டேனியலை எடுத்துக்கோங்க. டேனியலை ஆண்டவர் அவ்வளோ நேசிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பர்சனலி அவருக்கு காட் மேலே இருந்த ட்ரஸ்ட் ஒரு பக்கம், லவ் ஒரு பக்கம். அதுக்கு நடுவில் அவர் பட்ட பாடுகளில் அவர் எவ்வளோ உறுதியாக பிடிச்சிக்கிட்டாரு. அதே ஊரில் தான் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருக்கிறாங்க. ஆனால் அவங்களை தாண்டி இவர் ஒரு படி மேலே வர்றார். ஆனால் வரும்போது எல்லாம் ஒரே மாதிரி தான் பிடிச்சிக்கிட்டு வரப்படாங்க. வரும்போது தானியேல் தனியாக கூட்டு வரப்படலை. ஆனால் அவருக்கு இருக்கக்கூடியதான அந்த ஒரு பர்சனல் கமிட்மெண்ட், லவ் ஆன் த காட், அதை காட் பார்க்குறாரு. அதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் இருதயத்தை பார்க்குறேன். அந்த இருதயத்தில் எவ்வளோ தூரம் நம்ம அவர்கிட்ட கமிட் பண்ணுறோம். அதனால் இப்போ நான் கமிட் பண்ணதுனால தான் அவர் எங்கிட்ட, அதுவும் கிருபையே நான் சொல்லுவேன்.
அந்த அளவுக்கு நான் அவர் மேலே பாசமாக இருக்கேன், சாஞ்சிக்கிறேன்னா அதுவும் கிருபையே. ஏன்னா தேவன் அன்பானவர், எனக்குள்ள இருக்கிற அன்பும் அவர் ஊற்றினது தான். ஆவியின் கனியோ அன்பு. ஸோ நான் அப்படி தான் நினைக்கிறேன். அதை காட் வந்து எல்லாரையும் நேசிக்கிறார். யார் மேலேயும் அவருக்கு வெறுப்பு கோவம் அப்படின்னு ஒன்று கிடையாது. பட் ட்ரஸ்ட் பண்ணுறாரா, ட்ரஸ்ட் பண்ணி கொடுக்குறாரா அப்படிங்கிறதுல ஒரு இது இருக்குது. நிறைய ஊழியக்காரங்க கூட பேசுகிறத கேட்டிருக்கேன். அவரை நம்பி நான் வந்துட்டேன் ஊழியத்துக்கு, ஆனால் அவரை நம்பி வந்தேன், அவர் மேலே இருக்கிற நேசத்தினால, அன்புனால, காலிங்னால நான் வந்துட்டேன், ஆனால் வந்து எனக்கு ஊழியத்தில் பெரிய இம்பேக்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் நான் பார்க்குறேன். இது நேர்கள் சார்பாக கேட்குறேன். அவங்க நம்பி வந்தாங்க, அப்போ எங்கே மிஸ்டேக் ஆகுது? நடுவில் வந்து அவங்களையும் நம்பிட்டாங்க. ஓஹோ. அதாவது 100% அவர் மேலே சார்ந்து கொள்கிறவனுடைய ஒரு மினிஸ்ட்ரியோ ஸ்பிரிச்சுவல் லைஃபோ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓடுற தண்ணி மேலே இருக்கிற போட்டு மாதிரி அது. நீங்கள் ரோ போடவே வேண்டாம். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன். ரோ போடவே வேண்டாம், அது மூவ் ஆகிட்டே இருக்கும். அது மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு ட்ரெயினில் ஏறுறீங்க, ஒரு டெஸ்டினேஷனுக்கு ஏறுறீங்க, ஏறி உட்காந்துட்டு நைட்டு முழுக்க உட்காந்து பார்த்துட்டே இருப்பீங்களா? கரெக்டாக ஸ்டேஷன் வருதா, கரெக்டாக வருதா, இன்ஜின் டிரைவர் ஓட்டுறாரா, வண்டி கரெக்டாக போயிட்டு இருக்குதா, ட்ராக் மாறிடுச்சான்னு இல்லை தூங்கிடுறோம். நீங்கள் பர்த்தில் ஏறி நிம்மதியாக படுக்கிறீங்களா? என்ன பேசிஸ்லனா, இது காலையில் நான் நினச்ச இடத்துல போய் நிற்கும். அதே மாதிரி தான் மினிஸ்ட்ரியில் நீங்கள் உட்காந்துட்டீங்கல்ல, 100% அந்த ஃப்ரீயில் இருக்கணும். ஃப்ளைட்டை ஏறிட்டு நம்ம 34,000 அடிக்கு மேலே இருக்கும்போது இந்த ஆள் ஒழுங்காக கீழே இறக்குவானா அப்படிங்கிற ஒரு பயம் வராதில்ல. கரெக்ட். நம்ம பாட்டு போகிறோம், இந்த டெஸ்டினேஷன் வரோம், தைரியமாக சொல்லிட்டு வேற போகிறோம், நான் 4:30 மணிக்கு லேண்ட் ஆகிடுவோம்ப்பா, வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கேன்னு. இந்த ட்ரஸ்ட்டு இதை விட ஒரு படி மேலே காட் மேலே வரணும். நான் ஒரு இடத்துல ட்ரெயினில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெயினை நான் ஓட்ட ஆரம்பிக்கிறேன். ரெண்டாவது, நம்மளை நம்பி கொடுக்குறவங்களும் ஒருவேளை இவங்க கொடுத்தான்னா அடுத்த மாதம் கொடுப்பாரா இல்லை, ஸோ எங்கே ட்விஸ்ட் ஆகுது பாருங்க. இந்த இடத்துல தான் நான் செயல்பட ஆரம்பிக்கிறேன். அதே ஆண்டவர்கிட்ட எப்படி நம்பி கையில் பிடிச்சனோ முடிவு பரியந்தம் விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவரும், அப்படிதான் பைபிள் சொல்லுது. விசுவாச நம்பப்படல் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். எப்படி இதே மாதிரி ஆரம்பிச்சனோ அப்படியே தான் முடிக்கணும். அதை நான் நடுவில் என்ன வாயிறேன்னா, எனக்கு வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு ஸ்ட்ராட்டஜி, ஆமாம் ஸ்ட்ராட்டஜி, அடுத்த லெவலுக்கு நான் போயிட்டேன்னு நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிட்டேன், மினிஸ்ட்ரியில் கொஞ்சம் மேலே வந்துட்டேன், அவிக்கிறவங்க. இப்போ நான் வந்து என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி என் மினிஸ்ட்ரியை இப்போ நான் அடுத்த இடத்துக்கு போகும்போது கட்டமைக்கிறேன். என்னுடைய மினிஸ்ட்ரியை நான் ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வரேன். இப்போ நான் மினிஸ்ட்ரி வளர்ந்துருச்சு, கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்னு. உங்களுக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணுங்கிறத நீங்கள் வரும்போது டிசைட் பண்ண ஆண்டவர் அடுத்த கட்டத்துக்கும் டிசைட் பண்ணுவார். அவர் டிசைட் பண்ணுவார். மோசையை கொண்டு போய் பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கணும்னு டிசைட் பண்ண அதே ஆண்டவர் தான் மீதியான் தேசத்தில் வனாந்தரத்தில் இருக்கணும்னு டிசைட் பண்ணுறாரு இல்லையா? அப்போ அவருக்கு அந்த எங்கே பிளேஸ்மெண்ட்டுங்கிறது எப்படி இவனை இப்போ மோசே எகிப்தில் இருக்கும்போது எகிப்தின் கலைகளில் வல்லவர்னு இருக்குது அப்போஸ்தலர் நடபடிகளில். ஆனால் மீதியான் தேசத்தில் இருக்கும்போது கர்த்தருடையதான அந்த இதுக்கு வராரு, நியாயப்பிரமாணத்துக்கு ரெடியாக வராரு. அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்தில் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் அவர் வல்லமை உள்ளவர் ஆகிட்டார், பயங்கர டேலண்ட் ஆகிட்டு. ஸோ நான் அதுதான் சொல்ல வரேன், காடோடைய பிளேஸ்மெண்ட் தொடங்கினவர் முடிக்க வல்லமை உள்ளவர், அவர்கிட்டே கொடுத்துட்டு ஓடணும். நாம் என்ன நினைக்கிறோன்னா, இன்னொன்று இருக்குது, டைம் ஃபேக்டர். இன்றைக்கி இருக்கிற பெரிய பிரச்சனை டைம் ஃபேக்டர். என்னென்னா, ஒரு ஐடி கம்பெனிலையோ அல்லது ஒரு எம்என்சிலையோ ஒர்க் பண்ணுறவங்க என்ன நினைக்கிறாங்க, இத்தனை வருஷத்துக்குள்ளே இப்படி செட்டில் ஆகிடணும். இந்த ஒரு பேக்கேஜ் ஒரு தம்பி என்கிட்ட சொன்னாப்புல, ஒரு 25-30 வயசுக்குள்ளே செட்டில் ஆயிடணுண்ணே. நான் கிட்ட அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், வாழ்க்கை போர் அடிக்காதா? அதாவது நம்ம அப்பா அம்மா காலத்துலலாம் 58 வரைக்கும் ஓடி 58 செட்டில் ஆவாங்க, 70 கத்தரை விட்டுக்குள்ளே நித்திரை அடைஞ்சிருவாங்க. இவங்க அப்படி இல்லை, இப்போ உடனே சரி உலகத்தில் கூட அது ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். மினிஸ்ட்ரியில் அப்படி ஒரு தாட் இருக்குது ஸ்பிரிச்சுவலி. இந்த வந்தோம் ஊழியத்துக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு, இன்னும் இடம் வாங்கலை. 5 வருஷம் ஆச்சு மினிஸ்ட்ரி, இன்னும் 5 வருஷத்தில் இப்படி ஆகணும்னு யார் என்ன சொன்னால்? ஜீசஸ் கிரைஸ்டுடைய மினிஸ்ட்ரி 3 வருஷத்தில் என்ன எக்ஸ்பென்ஷன் ஆச்சு, எவ்வளோ தூரம் போச்சு. ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பித்தார், முடிக்கும் போது ஒரே ஒரு ஆள் சிலுவைட்டு இருக்கான், மற்ற அத்தனை பேரும் ஓடி போயிட்டான். இதுதான் நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்மளுடைய டைம் ஃபேக்டரையும் எல்லாத்தையும் விட்டுறணும். அதாவது இந்த உலகத்தினுடையதான இந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு மினிஸ்ட்ரியை பார்க்கக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் வந்து எம்என்சி மாதிரி தான் மினிஸ்ட்ரி வச்சுருக்கிறாரு, ஆண்டவர் வந்து ஒரு குட் அட்மினிஸ்ட்ரேஷன். இது இவங்க வந்து வைஸ் வருஷாவாக புரிஞ்சுக்கிறாங்க. காடு வச்சதை பார்த்து உலகம் செஞ்சிச்சு. இந்த உலகம் வந்து மாடிஃபை பண்ணிக்கும், தான் இஷ்டப்படி மாடிஃபை பண்ணிக்கும். அதில்
இவங்க என்ன பண்றாங்கன்னா மாடிஃபை பண்ணப்பட்ட வெர்ஷனை பார்த்து இதே மாதிரி மினிஸ்ட்ரி செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதாவது வேர்ல்ட்லி பிரின்சிபல்ஸ் வேற, கிங்டம் பிரின்சிபல்ஸ் வேற. எக்ஸாக்ட்லி 100% நீங்க சொன்னது. அது கிங்டம், இது டெமோக்ரஸி. வேர்ல்டு வந்து இன்னைக்கு டெமோக்ரஸியில் இருக்கு. எம்என்சி கம்பெனி வேர்ல்ட்லி ஓடும். ஆமா, அதுதான் சரி. அவங்க பண்ற எல்லா பேட்டர்னும் அவங்களுக்கு சரி. இதை கொண்டு வந்து மினிஸ்ட்ரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இவங்க உடனே என்ன சொல்லுவாங்க, கிரைஸ்ட் பாருங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்காரு, காசுக்கிட்ட ஒருத்தங்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறாரு, 3 பேரை தனியாக வச்சிருக்கிறாரு, எல்லாம் கரெக்ட். இங்கே இல்லை, அதை பார்த்து தான் இவங்க காப்பி அடிச்சாங்க வேர்ல்டு. ஆனால் வேர்ல்டு என்ன பண்ணிருச்சுன்னா நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிச்சு தனக்கேற்ற மாதிரி. இந்த மாடிஃபிகேஷன் பண்ணப்பட்ட டிசைனை நீங்கள் திருப்பி வயசு வருஷமாக மினிஸ்ட்ரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, ஒர்க் அவுட் ஆகாது. பைபிள் என்ன சொல்லுது, இன்னொன்று மறந்துடக்கூடாது, இந்த தம்பு இம்ப்ரெஷன் ஒரு ஆளுக்கு ஒன்று இருக்குது, தனித்தனியாக இருக்கும், யூனிக். அதே மாதிரி உங்கள் டிசைனும் யூனிக். அஸ்வின் மாதிரி ஒருத்தர் சேனல் ஆரம்பிக்கிறார், ஆனால் அஸ்வினுடையதான எல்லா ரிசல்ட்டும் அவருக்கு வரும்னு சொல்ல முடியாது. அவர் வேற, சரி. அஸ்வின் கொடுக்கப்பட்ட கிருபை வேற, ஓப்பன் டோர்ஸ் வேற, அது கொண்டு போகிற விதம் வேற. நான் எவாஞ்சலிஸ்ட், எல்லா எவாஞ்சலிஸ்டும் என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஒரு பாஸ்டர் மாதிரி எல்லா பாஸ்டர் இருக்கணும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் மினிஸ்ட்ரி ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் யூனிக் டிசைன். அந்த டிசைனை ஹெவனே செய்யும். அதான் இங்கே பெரிய விஷயம். நீ உட்காந்துக்கோ அந்த ஸ்பேஸ் ஷிப்பில், என்ன ட்ரஸ்ட் பண்ணு, அதுவே கொண்டு வந்து உன்னை ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விட்டுரும். நடுவில் நீ என்ன பண்ணிடாத, நீ ஏதாவது பிளான் போட்டீங்கன்னா மார்ஸுக்கு போயிடுவேன், மூணுக்கு போயிடுவேன். நீ போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு நானே கொண்டு போய் விட்டுருவேன். அந்த ஒரு ட்ரஸ்ட் ஆண்டவர் மேலே இப்போ குறைஞ்சிருக்கு. ஆனால் லவ் இருக்கு. ஆண்டவர் நேசிக்கிறாரு. திருப்பி ஆண்டவர்கிட்ட போய் அழுகுறாங்க, ஆண்டவரே அசைக்கிறாங்க, எனக்கு அதை கொடுங்கப்பா, இதை கொடுங்க. அப்பயும் ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, இப்போ நீ கேட்கறது தப்பாக தான் கேட்டுக்கிட்டு இருக்க. அழுது பையன் வந்து நம்மக்கிட்ட எனக்கு இது வாங்கி, நமக்கு நல்லா தெரியும் அது அவனுக்கு சூட்டபிள் ஆகாதுன்னு, ஆனால் கேட்குறான், அழுது கேட்குறான், பிறண்டு கேட்குறான். ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் போட்டு. சில பிள்ளைங்க ஃபோன் கொடுக்காட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வயசு பிள்ளைங்க பிறண்டு அழுவுது. ஒரு பீரியட் வரைக்கும் கொடுக்காத இருக்க அப்பா அம்மா, சரி கொடுங்க, அவன் ரொம்ப அழுகுறான் அப்படின்னு. இதே மேட்டர் ஸ்பிரிச்சுவலி நடக்குது. இப்போ காட் என்ன நினைக்கிறாரு, நீ எப்படா என்னுடைய டிசைனுக்குள்ளே எப்போ வருவேன்? இதுதான் ட்ரஸ்ட்டுக்கும் லவ்வுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அதே ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் போட்டு ஆண்டவரே உங்கள் சித்தத்துக்கு நீங்கள் கேளுங்கன்னு சொன்னால் அந்த டைமென்ஷனே மாறுது பாருங்க. ரோமரில் அழகாக சொல்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு நீங்கள் அந்த வசனத்தை ரோமரில் எடுத்து பாருங்க. எனக்கு அது எப்படின்னா, இது எப்படி இவ்வளோ அழகாக சொல்ல முடியும்? ரோமர் 8:26 அவர் சொல்கிறாரு, அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால். இதை பற்றி நம்ம தனியாகவே எடுத்தோம் ஒரு சப்ஜெக்ட். நமக்கு ஜெபிக்கவே தெரியாதுன்ட்டாரு. அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அவருக்கே தெரியும் நமக்கு என்ன வேண்டுதல் செய்யணும், என்ன வாங்கி கொடுக்கணும். அதான் பைபிள் சொல்லுது, உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். நம்ம ட்ரஸ்ட்டை வந்து மேலே வச்சிடணும். ரிசல்ட் எல்லாம் அவர் பார்த்துப்பார். நான் அதை மாடிஃபை பண்ண வேணாம், நான் டிசைனை வந்து இப்படி கொடுங்க, அது கொடுங்க, அப்படி பண்ணுங்க, ஒன்றுமே செய்ய வேணாம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அவ்வளோ பெரிய ஜெயண்ட்டை நம்ம ஆண்டவர், சாவரன் காட், அல்மைட்டி. நம்ம வந்து பூமியில் ஒரு சின்ன டஸ்ட். நான் அவருக்கு போய் அட்வைஸ் பண்ண முடியுமா? நான் போய் அவருக்கு ஆலோசனை சொல்லி கேட்க முடியுமா? பைபிளே சொல்லுது, கர்த்தருக்கு ஆலோசனை சொல்லுகிறவன் யார்? இன்னைக்கு நம்ம எல்லாருமே நம்ம மினிஸ்ட்ரி, ஸ்பிரிச்சுவல் லைஃப் நம்ம டிசைன் பண்ணுறோம். நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையை டிசைன் பண்ணுறோம். அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். இதில் ஒரு இடத்துல போய் நம்ம முட்டுறோம், நல்லா தெரியுது. ஆனால் முட்டுறதுக்கு 10 வருஷம் ஆகுது. அப்போ நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா, அந்த முட்டுறது நம்ம தப்பாக பண்ணதுன்னு நம்ம நினச்சிக்க மாட்டோம். முட்டிட்ட பிறகும் ஆண்டவர்கிட்ட போகிறோம், எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படிலாம் நடந்துச்சு? அவர் சொல்ல, நீ 10 வருஷத்துக்கு முன்னாடியே ராங் அடிஷன் எடுத்துட்டேன். உன் பிள்ளைய படிக்க வைக்கும் போதே ராங் இதில் படிக்க வச்சுட்டேன். இப்போ வந்து இங்கே முட்டிக்கிட்டு நிற்கிது. இன்னொன்று சொல்ல போனால், எனக்கு கிடைக்கல, எனக்கு இப்போ நான் படிக்க முடியாததை என் பையனாவது படிக்கட்டும், என் கனவை அவனை வைத்து நிறைவேற்றுதல். கடவுள் என்ன வச்சிருக்காருன்றது கேட்கல, அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு, அதுதான் அவன் மேல். அவரு இவரு என் திட்டம் எப்படி? இப்போ ஒரு சின்ன உதாரணம் இன்னைக்கு இருக்கிற எல்லாருக்கும் இருக்கு. அப்பாவுடைய பிஸ்னஸை பையன் செய்யணுன்றது இருக்கு. கொஞ்சம் அப்படியே ஸ்பிரிச்சுவலி வந்துட்டிங்கன்னா அப்பா மினிஸ்ட்ரியை பையன் செய்யணும் இருக்கு. நீங்கள் இப்படி எடுத்துங்க, ஆபிரகாம் என்னவா இருந்தார்னு பாருங்க. ஆபிரகாம் வந்து ஒரு அந்த ஊருக்கு வந்து ஒரு செல்வச்சீமான். என்ன ஒர்க் பண்ணாருன்னு அங்கே இல்லை, ஆனால் அவர் என்ன நல்ல சம்பாத்தியம் வச்சு வெல்த்தி மேன். அப்போ இவருடைய பையன் என்னவா இருக்கணும்? வெல்த்தியாக தான். அவர் ஏன் போய் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லையா? சரி, ஐசாக்கோடைய பையன் யார்? அடுத்து ஜாக்கப்.
ஜேக்கப் என்ன பண்ணோம், அப்போ அப்பா வந்து விவசாயம் பண்ணி செம்மையாக சம்பாரிச்சாரு, ஐஸ்வர்யவான் ஆனான்னு இருக்கு. அப்போ ஜேக்கப் என்ன செஞ்சுருக்கணும்? அதே பண்ணியிருக்கணும். ஜேக்கப் ஏன் ஊரை விட்டு ஓடி அங்கே போய் ஆடு மேய்க்கிறாரு? அப்போ அங்கே போனால் என்ன பண்ணோம்? எங்கள் அப்பாவுடைய பிஸ்னஸ் ஒன்று இருக்குது, அதானே செய்யணும். இல்லை, அவர் அங்கே போய் ஆடு மேய்க்கிறார். சரி, ஜேக்கபுடைய அடுத்த ஜென்ரேஷன் ஆண்டவர் செலக்ட் பண்ணது ஜோசப். ஜோசப் என்ன பண்ணணும்? சம்மந்தமே இல்லை, சம்மந்தமே இல்லை. அவர் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. அப்போது எனக்கு அப்புறம் அடுத்த உள்ள டிசைனை நான் பண்ணக்கூடாது, அவர் கடவுள் பண்ணி வச்சுருக்காரு, ரீலே ஆண்டவர் பண்ணி வச்சுருக்காரு. இங்கே இதுதான் இங்கே மிஸ்டேக் ஆகுது. நான் என்னுடைய டிசைன் பண்ணுறேன், அதுவே தப்பாகி போச்சு. அடுத்த ஜென்ரேஷன் நான் டிசைன் பண்ணுறேன், நம்மளதே தப்பாகும் போது கன்ஃபார்மாக அதுவும் தப்பாக தான் ஆகும். நம்ம பரமபிதா கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் கொடுத்தீங்க. இந்த பார்வோனுடைய குமாரத்தை சொல்லுவா, மோசையை கொண்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு எனக்கு வளர்த்து கொடும்பா. அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ வளர்த்து கொடு, ஆனால் எப்படி வளர்க்கணும் என்ன நானே சொல்கிறேன், டிசைன் நானே கொடுத்துட்றேன். நம்ம வேலை அதன்படி செஞ்சு கொடுக்கறது, கட்டி கொடுக்கறது. நான் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன் உட்காந்து, சார் இதுனா சார் மாடல், நான் வேறு மாடல் இதோட நல்லா பண்ணுறேன். ஆண்டவர் சொல்வார், நான் காண்பித்த மாதிரியின்படியே கட்டுவதற்கு எச்சரிக்கையாயிரும். எனக்கு தெரியும் யாருக்கு என்ன டிசைன். ஏன்னா நமக்கு வச்சிருக்கிற டிசைன் வேர்ல்டை பேஸ் பண்ணி இல்லை, ஹெவனை பேஸ் பண்ணி. இதை நம்ம புரியாததுனால தான் ட்ரஸ்ட்டு நம்ம வந்து லவ் இருக்குது. நம்ம யாருக்குமே காட் மேலே லவ் இல்லைன்னு சொல்லலை, ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம மேலே இருக்குது. இப்போ அதான் பிரச்சனையாக இருக்குது. ஸோ டஸ் காட் லவ் அஸ் ஆர் ட்ரஸ்ட் அஸ்ன்றதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. இதுலேயே நீங்கள் மோசஸை பற்றி சொல்லும் போது ஒரு சின்ன ஒரு கடவுள் வந்து பேசுகிறார் மோசஸ்கிட்ட, நீ போப்பா, ஆனால் என்ன அனுப்பாதீங்க ஆண்டவரே, எனக்கு பேச்சு வரல, அது வரல. பைபிளில் பல பேர்கிட்ட சில அந்த மாதிரி சொல்கிறாரு, சொல்லி கூட சில ஜர்க்காது. இப்போ நம்ம கடவுள் பேசலன்னு, அதாவது இது பதிவாக இருக்குது பைபிளில். அப்போ இது என்னன்னா, காட் மேலே இருக்க ட்ரஸ்ட்டை விட என் மேலே இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் எனக்கு கம்மியாக இருக்குது. எனக்கு என்னுடைய பலவீனங்கள் எனக்கு தெரியுது. ஆனால் அவர் பர்டிகுலராகவே பலமான செலக்ட் பண்ணவே இல்லை, பலவீனமானவனை தான் செலக்ட் பண்ண. எக்ஸாக்ட்லி அந்த பாயிண்ட் தான் வரேன். யூஸ்வலாக வந்து ஒரு செலெக்ஷன், ஒரு கம்பெனியில் ஒரு போஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் பார்க்குறோம். ஆனால் இங்கே கடவுளோட கிங்டம் ரூலில் இருக்கிற குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு ரிவர்ஸாக பார்க்குறாரு. ரொம்ப ஒரு வகையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம காட் வந்து ஒரு ஜெலஸ் காட். பைபிளே அப்படி தான் சொல்லுது. என்ன ஜெலஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் பண்ணேன், இவ்வளோத்துக்கு நான் தான் காரணம், அந்த நேம் அவருக்கு கிடைக்கணும். எதையுமே அவர் வந்து விட்டு கொடுக்க தயாராக இல்லை. என்னுடைய மகிமையை ஒருவருக்கு விட்டு கொடுன்னு இருக்கு. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருத்தரே உன்னோடு கூட வந்தார். இந்த வேர்டு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம அதே மாதிரி தான் நடத்துவார். ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் எம்டி பண்ணினே இருக்காரு. ஆமாம், இவ்வளோ படித்தவர். கிதியோனுக்கிட்ட போய் கேட்பாரு, எவ்வளோ பேர் இருக்காங்க? அவர் ஒரு 1000s சொல்லுவார். இல்லை வேணாம், எல்லாத்தையும் 300 பேர் உட்காந்துருப்பாங்க. கடைசியாக கால்குலேஷனே மிஸ் ஆகுதாங்க. அவங்க கடற்கரை மணல் தனியாக இருந்தாங்க. ஆமாம். எதுக்காகனா, உன் கூட இருக்கிறவனால நீ ஜெயிக்க போகிறது இல்லை, என்னால் தான் நீ ஜெயிக்க போகிற. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, எனக்கு இது பத்தாது, எனக்கு அது செய்யலை. காட் ஒன்று சொல்லிட்டாரா, உங்கள் ட்ரஸ்ட் அவர் மேலே 100%. இல்லை, அப்படி என்னால் தான் ஜெயிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வந்து நமக்கு ஒரு பயம்தான் வருது. இப்போ நீங்கள் பாருங்களேன், கால்குலேஷன் ஹியூமன்லி நாட் பாசிபிள். ஆமாம். ஆனால் தேவன் சொல்கிறாரு ஜெயிப்ப அப்படின்னு சொன்னால் நமக்கு நம்பிக்கையும் விசுவாசம் வந்து உள்ள எகிரணும்ல. எல்லாரும் இருக்கிறது இல்லை. இல்லை, நான் வந்து ஹியூமனாக யோசிக்கிறேன். சொல்லிட்டாரு, இது முடியுமா, இது நடக்குமா, இது நடக்காதா, வாய்ப்பே இல்லையா, சான்ஸே இல்லையா. ஆமாம், அந்த வேர்டு தான் அவருக்கு தேவை. சான்ஸே இல்லையா, இப்போ சான்ஸ் இருக்கு பாருங்க. ஏன்னா சுற்றி 7 நாள் ஜெரிக்கோவால் சுற்றி வராங்க, ஒன்றும் கல் கூட மூவ் ஆகல. அப்போ அந்த சுற்றி வர மக்கள் வந்து யோசிச்சிருப்பான்ல, கத்துன்றாரு, கத்தனா என்ன ஆகுது, இல்லை யோசிப்பாருங்களா இந்த மனநிலை. இவனை யோசிக்கிறான். நான் ஒரு நாள் சுற்றிட்டேன், 7வது நாள் 7 தடவை சுற்றிட்டேன். அந்த 7வது தடவை சுற்றுற வரைக்கும் அங்கே ரிசல்ட் இல்லை. இத்தனைக்கும் அதுக்கு முன்னாடி அந்த ரஹாப் சொல்கிறாங்க, நடுங்குறாங்க, இவன் உள்ளே வரல. என் சன்னுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது மார்க்ஸை காமிச்சிட்டே இருந்தான். காட்டும்போது, என்னடா அந்த மார்க்கு போதுமாடா, நமக்கு வந்துட்டு அடுத்து காலேஜுக்கு போகணுன்னா இன்னும் கொஞ்சம் மார்க் தேவைப்படுமேடா அப்படின்னு. அவன் சொன்னான், நாகமான் 7வது தடவை முழுங்கி எழுந்திரிக்கும் போது தான் நீங்கள் பார்க்கணும் குஷ்டரோகம் சரியாயிடுச்சான்னு. 6 தடவை பார்க்கக்கூடாது. அவன் இதே வாரம் சொன்னான், 6 தடவை நீங்கள் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி ஆஃபேலி, கோட்டலி, மிட்டம்லாம் பார்க்கக்கூடாது, ஆனுவலில் தான் நீங்கள் பார்க்கணும். கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்காரு. அந்த மாதிரி அந்த 7வது தடவை ஒன்று நடக்கும்.
எரிகோவை சுற்றி வரும்போது அது வரைக்கும் உங்கள் ட்ரஸ்ட்டு அந்த வேர்ட் மேலேயே இருக்கணும். ஆண்டவர் சுத்தம் சொல்லியிருக்காரு, ஆண்டவர் சுத்தம் சொல்லியிருக்காரு, நம்ம சுத்தணும். அவங்க நல்லா புரியுது. இன்னைக்கு உள்ளவங்க நிறைய புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. மினிஸ்ட்ரியில் தான் நமக்கு அது புரிய மாட்டேங்குது. 3 தடவை சுற்றிட்டோம், ஒன்றும் நடக்கலை, ஒரு கிராக்கு கூட விடலிங்க எரிகோ. நான் சரி நாளைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். 4வது தடவை வேஸ்ட்பா, சுற்றி வந்து எத்தனை கிலோமீட்டர் சுற்றுறாங்கன்னு வேறு நமக்கு தெரியாது ஜெரிகோ. ஏன்னா அது மேலே இருந்ததே எத்தனையோ ரதம் ஓடுறாங்க. சண்டை போட சொன்னால் சுத்த சொல்கிறாரு, ஆப்போசிட்டாக இருக்கு. என்ன நீங்கள் டேவிட்கிட்ட அவர் சொல்கிறதெல்லாம் பாருங்களேன். ஒரு ராஜா அப்படி செய்ய முடியுமா? மொசக்கொட்டை பூச்சி செடி வழியாக உள்ளே போகும்பார். அவன் கோட்டையை உடச்சிக்கிட்டு தான் உள்ளே போகணும். இவர் பேக் சைடாக போக சொல்லுவார். ஒரு நாள் சொல்லுவார் இந்த பக்கம் போ. அவருக்கு தெரியுது இந்த சக்ஸஸ் உன்னால வரல, என்னால் வரல. அதுவும் இல்லாமல் தாவீது கேட்குறாரு, ஆமாம், எவ்ரி டைம் போய் கேட்பார். கேட்டுட்டு அவர் சொல்கிறப்படி அது வந்து மனுஷிக்கு இப்போ இது சரி டேவிட் கேட்டார், யோவாபுக்கிட்ட போய் சொல்கிறாரு, மினிஸ்ட்ரிக்கிட்ட, அவருடைய தளபதிக்கிட்ட, பா பேக் சைடு வழியாக உள்ளே போ. ராஜா ஏன் பேக் சைடாக போகணும்? இல்லை நம்ம இப்படித்தானே போகணும், நான் சொல்கிறேன் நீ செய். அவன் என்ன யோசிச்சுவான், ராஜா என்ன கிறுக்குத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் அதே தாவீது என்னாதன்னு சொல்கிறாரு, ஆனால் என்றாரு. இல்லை அதுதான் கான்ட்ராஸ்ட் வரேன். அந்த ட்ரஸ்ட் மாறிடுச்சு இப்போ. அதுதான் சொன்னால ஒரு இடத்துல ஒரு இருக்கிற ஒரு கேரக்டரும் ஸ்லிப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆமாம், ஒரு இடத்துல வேர்ல்ட்லியாக எல்லாரும் அவங்கவுங்க மக்களை எண்ணுவாங்க. அது கணக்கெடுப்புங்கிறது வேர்ல்ட்லி கணக்கு, வேர்ல்ட்லி பேக்கேஜ். இவர் பண்ணக்கூடாது அதை. ஆமாம், இதை தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். ஒரு இடத்துக்கு நான் வரும்போது அந்த ஸ்தானத்தில் எல்லாரும் பண்ணுறதை நான் செய்யணும்னு நினைப்பேன். மேலே போக போக அதுவே டேஞ்சர் ஜோனாக மாறுது. அதுதான் டேஞ்சர் ஜோன். ஆண்டவர் சொல்வார், இங்கே ஆதியிலே கொண்டிருந்த அன்பு இங்கே எப்படி இருந்தியோ இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் இரு. இங்கே எப்படி ட்ரஸ்ட் பண்ணியோ அதே மாதிரி என்ன ட்ரஸ்ட் பண்ணு. இங்கே நடத்துன நான் அங்கேயும் நடத்துவேன். இப்போ உனக்கு அறிவு வந்துருச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு, இல்லை நீ அடுத்த லெவலுக்கு போயிட்ட, வேற ஒரு ரெல்ம்குள்ள இருக்கலாம், நிறைய பேட்டில்ஸ் வின் பண்ணிருக்க. இதனால இனிமேட்டு நீ எடுக்கிற முடிவு சரியா இருக்கும்னு சொல்ல முடியாது. இங்கே நீ எடுக்கும்போது எப்படி முடிவு தப்பா இருந்துச்சோ அங்கேயும் தப்பாக வாய்ப்பு இருக்கு. இங்கே எப்படி என்ன ட்ரஸ்ட் பண்ணி எடுத்தியோ அங்கேயும் என்னையே ட்ரஸ்ட் பண்ணி எடு. எத்தனை வருஷம் ஆனாலும் ட்ரஸ்ட் பண்ணி எடு. அதுதான் 75 வயசுல ஆபிரகாமை டெஸ்ட் பண்ணாரு, 150 வயசுல டெஸ்ட் பண்றாரு. வாழ்க்கையே டெஸ்டா இருக்கு. 22 சொல்ற சோதித்து பார்த்தார். இங்க எப்படி அவர் ட்ரஸ்ட் பண்ணாரோ, ஆண்டவரை விசுவாசிச்சாரோ, அதே ட்ரஸ்ட் அங்க இருந்துச்சு ஆண்டவருக்கு, ஆபிரகாமுக்கு, ஆண்டவர் மேல. இப்போ நம்ம தலைப்பை மாத்திட்டோம், டெஸ்ட் அண்ட் ட்ரஸ்ட்டுக்கு வந்துட்டோம். டெஸ்ட் அண்ட் ட்ரஸ்ட் உண்மையிலே அதுதான் இருக்கு. நீங்க ரொம்ப ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னா அதுல இன்னொரு பார்ட் வந்து ட்ரஸ்ட் பண்றது. அதனால ட்ரஸ்ட் அண்ட் லவ் இஸ் வெரி பேரலல். நீங்க லவ் பண்றீங்கன்னா ட்ரஸ்ட், இல்லைன்னா கஷ்டம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம லவ் பண்றோம், யாருமே இல்லைன்னு ட்ரஸ்ட் பண்ணல. இந்த காம்பினேஷன் வச்சு பாருங்க, அவர் மனவாளன், நம்ம மனவாட்டி. நம்ம அவரை லவ் பண்ணுறோம் தான், ஆனால் ட்ரஸ்ட் பண்ணுறோமா ஈச் அண்ட் எவ்ரி விஷயத்தில்? அது ஃபினான்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், பிள்ளைகளோட எதிர்காலமாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும். நான் காடை லவ் பண்ணுறேன், எல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. பட் ட்ரஸ்ட் பண்ணுறேன்னா, பட் காட் என்ன ட்ரஸ்ட் பண்ணுறாரா? இந்த பாண்டிங்கில் தான் எல்லாமே இருக்குது. இப்படி ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணலாம். நம்ம ஒரு டாப்பிக்கில் எடுத்து ஆரம்பிக்கலாம்னு நினச்சோம், கடைசியில் பார்த்தா ஒரு நிகழ்ச்சியே முடிய போகுது. ஆமாம், வேறு டாபிக்குள்ளே வந்துட்டோம். பட் முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷனை தான் பேசியிருக்கோம். அதாவது டஸ் காட் லவ் அஸ் அண்ட் ட்ரஸ்ட் அஸ்? காட் லவ்ஸ் அஸ், பட் காட் ட்ரஸ்ட் அஸ். ஆனால் நான் என்ன ட்ரஸ்ட் பண்ணுறேன்னா, நம்ம பேசுகிற டாபிக் எதுவுமே நம்ம டிசைட் பண்ணுறதில்ல, கடவுள். நம்ம எங்கேயோ ஏதோ ஒன்று பேசுகிறோம். இது ஏரில் போய் நான் சாட்சி கேட்கும் போது அதர் கான்டினென்ட், யூரோப்புக்கு போகும்போதோ அல்லது யூஎஸ் மற்ற கண்ட்ரிஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம இங்கே இந்த ரூம்குள்ளே உட்காந்துட்டு ரொம்ப கேஷுவலாக ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி பேசுகிறோம். பட் எங்கேயோ யாருக்கோ கத்துறதை வச்சு பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இது. கரெக்ட், நான் அப்படி பார்க்குறேன். அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம 2 பேருமே கேஷுவலாக பண்ணாலும் ஒரு தேவன் நடத்துகிறாருன்ற ஒரு ஒன்னஸோட இருக்குது. சரி, அதுதான் நான் ரொம்ப இந்த நிகழ்ச்சியில் எனக்கு என்ஜாய் பண்ணுறது. நானே உட்காரும் போது தேவன் என்ன சொல்ல போகிறாருன்ற ஒரு புரிதலோடு தான் உட்கார்றேன். இப்போவே நம்ம ஆரம்பித்தது எங்கேயோ முடிக்கிறது எங்கேயோ. பட் இதில் ஃபைனலாக வந்து என்னென்னா, டஸ் காட் லவ் அஸ் அண்ட் ட்ரஸ்ட் அஸ் அப்படின்னு அதே டேவிட் கேரக்டரில் காட் லவ்டம், என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு தேவதாசன் என்றுன்னு சொல்லும் போது, in spite of all our weaknesses also he loves us so much அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் at the same time
அவர் சொல்கிறத நம்ம செஞ்சிட்டோன்னு சொன்னால் நமக்கு மேலே மேலே அடுத்தது கிங்டம் பிரின்சிபல்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகினே இருக்கும்ன்றது ரொம்ப கிளியராக புரியுது. ஃபைனல் டேக் அவேவே ஒன்று டேவிடை வச்சே சொல்லலாம். அவன் தப்பு பண்ணிட்டான், திருப்பி காடுகிட்டே போவான். அவனுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சு, நான் தப்பு பண்ணிட்டேன் தான், பட் திருப்பி என்னை அவர் ஏற்றுப்பாருங்கிற ட்ரஸ்ட் அவனுக்கு இருந்துச்சு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹிஸ் லவ். இந்த ட்ரஸ்ட்டும் அதில் வரும். அதே நம்பிக்கை சவுலுக்கு இல்லை. அதனால தான் சவுல் என்ன செய்கிறாரு, குறி சொல்கிறவங்கள தேடி போகிறாரு. சம்மந்தமே இல்லை. ஆமாம், இப்போ அவனுக்கு காட் மேலே பயம்தான் இருக்குது. ட்ரஸ்ட் போயிடுச்சு. இவருக்கு காட் மேலே ட்ரஸ்ட் இருக்குது. அந்த ட்ரஸ்ட்டு பீட்டருக்கு இருந்துச்சு. அந்த ட்ரஸ்ட்டு நமக்கு இருந்துச்சுன்னா விழுந்தாலும் எழுந்திரிச்சு வருவோம். டஸ் காட் லவ் யூ ஆர் கேன் காட் ட்ரஸ்ட் யூ? அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு கேள்வி, இன்னொரு பதில். இந்த நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு வந்ததுக்கு நன்றி, வணக்கம்.